ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு முத்துக்கொடை எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு இன்றைக்கி காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் இந்த மாதிரி ஒரு கம்பி, கொடைக்கம்பி, அப்புறம் இந்த மாதிரி ஒரு வயர், இதுதான் வந்து நரம்பு வயர்னு சொல்லுவாங்க, மோதிர வயர், அப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் மணி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு முடிச்சு போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இறுக்கமாக ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அப்புறமா இப்படி சுற்றணும். கம்பி இப்படி இருக்குன்னா இந்த கம்பியில் இப்படி சுற்றிட்டு, இந்த கம்பியில் இப்படி சுற்றிட்டு, அடுத்து இந்த கம்பி, அடுத்து இப்படி, இந்த கம்பி, இப்படி சுற்றிட்டே வரணும் ஃப்ரெண்ட்ஸ். கடைசி வரைக்கும் நம்ம சுற்றணும். இந்த கம்பியும் இந்த வயரும் வந்து நான் ராஜா த்ரெட் ஸ்டோரில் தான் வாங்கினேன், சென்னை டி நகர். சுற்றிட்டே வாங்க ஃப்ரெண்ட்ஸ்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து கொடை மேல் பாகம் டாப் பொசிஷன் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நீ அடிபாகம் எல்லாம் செய்யணும். இப்போ வந்து நான் இதில் வந்து நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறேன். நாட் போட்டுட்டேன். இப்போ பாருங்கள் இப்படி கொடை இருக்குதுன்னு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதோ இந்த கம்பி இருக்கு இல்லையா, இந்த கம்பி இதை வந்து நம்ம ஒயரை சுற்றி கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு முடிச்சு போடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய கொடை வந்து நான் ஃபுல்லாக சுற்றி முடிச்சிட்டேன். இனி ஒன்லி பெண்டிங் வந்து என்னென்னா கொஞ்சம் டெக்கரேட் பண்ணணும், அதுதான் பெண்டிங். ஸோ அதுக்கு வந்து நான் இப்போ வந்து இந்த க்ரீன் கலருக்கு இந்த ப்ளூ கலர் கொஞ்சம் வந்து மேட்சாக இருக்குது, கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் இந்த ப்ளூ கலரை எடுத்து நான் இந்த மிச்சம் இருக்கிற இடத்துல நான் சுற்றி விட போகிறேன். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய ஊசி எடுத்துக்கோங்க. ஊசியில் வந்து நூலை கொறுத்துட்டு சுற்ற வேண்டியது தான். ஒரு 3 இல்லை 4 சுற்றினா போதும். அந்த கம்பி மறையிற வரைக்கும் நம்ம சுற்றணும். அந்த கம்பி தெரியக்கூடாது வெளியில், அந்த அளவுக்கு நீங்கள் சுற்றணும். இப்போ இந்த கொடையை பாருங்கள், நான் வந்து இதுக்கு வந்து பார்டர் கொடுத்துட்டேன், ப்ளூ கலரில் வந்து பார்டர் கொடுத்துட்டேன். இனி இந்த இடத்துல வந்து நம்ம ப்ளூ கலர் ஒயர் நூல் ஒட்டிட்டு அதில் வந்து கொஞ்சம் ஸ்டோன்ஸ் மாதிரி ஒட்டிக்கலாம். அப்போ வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இந்த இடத்துல வந்து நூல் ஒட்டிட்டு அதுக்கு மேலே ஸ்டோன்ஸ் ஒட்டிட்டு இந்த இடத்துல மணி தூக்கிக்கலாம். அப்போ ரொம்ப அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கு முத்துக்கூடை மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், இதில் வந்து நான் ஒட்டிட்டேன். அதை உள்ள நூல் வச்சு கம் வச்சு நான் ஒட்டிட்டேன். இவ்வளோ வரைக்கும் 2 நூல் எடுத்து அதில் கம் வச்சுட்டு ஒட்டிட்டேன். காட்டுறேன், ஒரு நிமிஷம். கம் வச்சுட்டு எண்டில் வந்து கட் பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி இன்னும் ஒரு வாட்டி கூட ஒட்டிடுங்க. அப்போ தான் நம்ம வந்து ஸ்டோன் ஒட்டுறப்போ வந்து அழகாக இருக்கும்.
இதே மாதிரி எல்லா இடத்துலையும் ஒட்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து எல்லா இடத்துலையும் அந்த நூல் வந்து ஒட்டிட்டேன். அந்த கம்பிக்கு மேலே வந்து எல்லாத்தையும் ஒட்டிட்டேன். ப்ளூ கலர் கான்ட்ராஸ்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அதே கலரில் தான் இந்த பார்டரும் அதே ப்ளூ கலர் கொடுத்துட்டு இங்கேயும் அதே ப்ளூ கலரில் நான் அந்த ரெண்டு நூல் வச்சு நான் ஒட்டிட்டேன். இனி வந்து இதுக்கு மேலே ஸ்டோன்ஸ் ஒட்டணும். இப்போ நான் டெக்கரேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்டோன்ஸு யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி ஸ்டோன்ஸும் இந்த மாதிரி பீட்ஸும் யூஸ் பண்ணுறேன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதில் வந்து நம்ம கம்மு அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டோன்ஸ் ஒட்ட வேண்டியது. பீட்ஸ் இந்த இடத்துல நம்ம பீட்ஸ் தான் வைக்க போகிறோம். ஸ்டோன்ஸ் எங்கே வைக்கணும்னு நான் சொல்லித்தரேன். ஒரு ஸ்டோன் எடுத்து வச்சு ஸோ இங்கே பாருங்கள், ஒரு இது நம்ம முடிச்சிட்டோம். இதே மாதிரி எல்லாத்துலேயும் பண்ணணும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து முத்தை எல்லாத்தையும் ஒட்டிட்டு அதுக்கப்புறமா இங்கே வந்து ஸ்டோன்ஸ் ஒட்டியிருக்கேன் பாருங்கள். இந்த எண்டில் வந்து ஒவ்வொன்றுலேயும் ஸ்டோன்ஸ் ஒட்டியிருக்கேன். அடுத்து வந்து இந்த நடுவுலையும் ஸ்டோன்ஸ் ஒட்டியிருக்கேன். எண்ட்லேயும் ஒட்டிட்டு இந்த நடுவுலையும் ஒட்டிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த மணி தூக்கியிருக்கேன். சரியா, மணி தூக்கியிருக்கு. அப்புறம் இந்த இடத்துல வைக்கிறதுக்கு வந்து நான் வந்து ஒரு சின்ன பாம்பாம் பால் வந்து செஞ்சுருக்கேன். இதை வந்து நம்ம இங்கே ஒட்டிடலாம். ரெடி ஆகிடுச்சு. முத்துக்கூடையோ பிள்ளையார் கூடையோ என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிக்கலைன்னா அன்லைக் பண்ணுங்கள். காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் ஃபைனல் வியூ. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோடய கொடையோட ஃபைனல் வியூ. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. நீங்கள் இதை ஷோகேஸில் வைக்கலாம், இல்லை டிவி மேலே, ஃப்ரிட்ஜு மேலே, எங்கே வேணாலும் வைக்கலாம். சூப்பராக இருக்கும், அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.